வணக்கம் திருப்பூர் பல்லடம் மக்களே. இப்போ சசிகலா கதிரேசன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து செல்வராஜ் என்ன நமக்கு சூனியம் வைக்கிறதெல்லாம் நமக்கு இப்போ தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இது வந்து குமுதத்தில் ஏற்கனவே வந்த ஒரு வீடியோ எடுத்து அதோட சேர்த்து அட்டாச் பண்ணி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ எடுத்து அட்டாச் பண்ணியிருந்தீங்க. செல்வராஜ் அவர்களை தோக்கடிக்கிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து கோயிலோட புனிதத்தை ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கீங்க. சோழாபுரி அம்மன் கோயிலோட புனிதத்தை பற்றி திருப்பூர் மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். அங்கே வந்து எத்தனை பேருக்கு ராகுகேது பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு திருமணம் நடைபெற்றிருக்கிறது, அங்கே வந்து எத்தனை பேருக்கு சிவபெருமான வழிபட்டு குழந்தை பிறந்திருக்கிறது, அங்கே வந்து எத்தனை உடல் நோய் அங்கே வந்து தீர்ந்திருக்கு அப்படிங்கிறத நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். 2019 நான் அந்த கோயிலில் இருக்கேன். ஒரு முறை கூட அங்கே கேரளா நம்பூதிரிகள்லாம் கூட்டிகிட்டு வந்து யாரும் அங்கே சூனியமெல்லாம் வைக்கல. சும்மா வந்து ஒரு மனுஷனை தோக்கடிக்கிறது, ஒரு மனுஷனை வந்து களத்தில் சந்திக்கிறதுனா நேருக்கு நேராக சந்திங்க. இந்த மாதிரி வந்து கேவலமாக வீடியோ போட்டுக்கிட்டு அவர் வந்து சூனியம் வச்சார், செய்வனை வச்சார் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சூனியக்காரர்? அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க. அவர் யாருக்கு எப்படியோ, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரை வந்து வாழ வைத்த தெய்வம்னே சொல்லுவேன். எனக்கு வந்து அந்த கோயில் தான் எனக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தது. சோழாபுரி அம்மன் கோயிலில் நான் கிட்டத்தட்ட 4 வருஷம் அந்த கோயிலுக்குள்ளே இருந்திருக்கிறேன். எத்தனையோ கண்ணீருக்கு அந்த அம்மா வந்து பதில் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து என் பையனை காப்பாற்றணும், என் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்துட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவே ஃபேக் வீடியோ, முதல்ல அதுவே போய் அதை நாங்கள் நிறைய இடத்துல மறுத்துருந்தோம். அதில் வந்து ஒரு கேரளா நம்பூதிரியை கூப்பிட்டு வந்து அங்கே வந்து ஒரு கோயில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் தான் வந்து துர்க்கையம்மன் கோயில் கட்ட சொன்னார். இவங்க முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் 2 முறை இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து சாமி கும்பிட்டு ரொம்ப மன நிம்மதியோடு நான் எப்போ திருப்பூர் வந்தாலும் இந்த கோயிலுக்கு நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. முக்கியமாகவே அவர் வந்து அந்த துர்க்கையம்மன் கோயில் செய்தது தளபதி அவர்கள் நல்ல உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான். நீங்கள் வந்து அவர் பொண்ணு கல்யாணத்துக்கு பிரசங்கம் பார்க்க போய் அப்படியே அது டெவலப் ஆகி அந்த இடத்துல வந்து துர்க்கையம்மன் கோயில் கட்டினா இந்த நாட்டோட தளபதிக்கு அரசனுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அவர் சொல்லி இவரோட சொந்த செலவில் 50 லட்ச ரூபா செலவு பண்ணி அங்கே ஒரு துர்க்கையம்மன் கோயில் கட்டினார். நாங்கள் தான் எல்லோரும் முன்னிருந்து அந்த கோயிலை பண்ணோம். எங்களுக்கு வந்து யாருக்கும் சூழ்நிலை வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு கிடையாது. அவர் வந்து கோவக்காரரு, நீங்கள் அதை தான் அப்படியே கிளப்பி விட்றீங்க. அந்த கோவக்காரரால் தான் திருப்பூரில் பல நல்லது நடந்தது. நீங்கள் பெருமாள் கோயில், பழைய பெருமாள் கோயில் இருக்கா, ஞாபகம் இருக்கா? பழைய பெருமாள் கோயிலை சுற்றி இருந்தக்கூடிய ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றினது யார், ஞாபகம் இருக்கா? நீங்கள் வந்து எதுவும் தெரியாமல் இன்றைக்கி ஏதோ ஒரு மனுஷனை பற்றி பேசுகிறதுங்கிறக்காங்க. கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் அவரால் வந்து திருப்பூருக்கு கிடைச்சது. இவர் இன்னாருக்கு தகவல் சொன்னார், மேயருக்கு வந்து தகவல் சொன்னாங்க, மேயர் உளவுத்துறை கூப்பிட்டு சொன்னார், அவங்க வந்து எட்டி குவிச்சாங்க, தாய் குவிச்சாங்க. எங்கள் எட்டி குவிச்ச தாய் குவிச்ச வீடியோலாம் அதில் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை அதுக்கு வந்து கரெக்டான ரெக்கார்டு அந்த இடத்துல வந்து இன்னார் ஃபோட்டோ இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த பிரசன்னம் பார்த்த இடத்துல நான் இருந்தேன், சரிங்களா? அந்த இடத்துல நான் இருந்தேன். அங்கே யார் ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து அவர் யாராக இருந்தாலும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடியவர். இதில் என்னென்னா இந்த கோயிலோட புனிதத்தை நீங்கள் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க. நாங்கள் வந்து சட்ட ரீதியாக அதை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். கோயிலில் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, இல்லை என் ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி பூஜை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சட்ட ரீதியாக வாங்க. சட்ட ரீதியாகவே நாங்கள் இதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம். இந்த கோயிலோட புனிதத்தை காப்பாற்றுறதுக்கு அம்பாலே வெளியில் வர்ற நேரம் ஆயிடுச்சான்றது. யாரெல்லாம் இந்த கோயிலை பற்றி தப்பாக பேசுகிறீங்களோ அடுத்த 3 நாளையில் கண்டிப்பாக சோழாபுரி அம்மன் மாதேஸ்வரரும் உங்களுக்கு பதில் சொல்லிடுவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். காசியிலேருந்து வந்தவர் மாதேஸ்வரர், ஒன்றும் சும்மாலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து இவ்வளோ புகழின் உச்சிக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு சோழாபுரி அம்மனும் மாதேஸ்வரருமே காரணம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். அம்பாள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதானே இவ்வளோ நாள் பார்த்துருக்கீங்க. அம்பாள் உக்கிரமாய் நீங்கள் யாரும் பார்த்தது இல்லை. இந்த தன்னை பற்றி ஒருவர் பேசும் பொழுது தானாகவே வெளியில் வந்துடுவாங்க. தெய்வத்தை யார் குறை சொல்கிறீங்க? சோழாபுரி அம்மன் கோயில் என்ன சூனி வைக்கிற இடமா? சோழாபுரி அம்மன் கோயில் பல பேருக்கு வாழ்வளிக்கக்கூடிய இடம். அம்பாலோட உக்கிரகத்தை இனி பார்ப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கா இனி நடக்கும்போது தான் ஏண்டா இப்படி பண்ணோம், அம்பாலை ஏண்டா தொட்டோம் அப்படின்னு நீங்கள் எல்லாம் யோசிக்கக்கூடிய இடத்துக்கு வெகு விரைவில் வருவீங்க. இந்த 3 நாளில் அம்பாள் யாருன்னு உங்களுக்கு காமிச்சிருவான். அப்படி காட்டலன்னு வச்சுங்க, அந்த அம்பாள் இல்லைன்னு நானே சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அம்பாள் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த அம்மா சிரிச்சா எப்படி இருக்கும், அந்த அம்மா முறைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு பர்சனலாக கண் கூட தெரியும். நான் அதெல்லாம் அங்கேருந்து அனுபவித்து பார்த்தவன். அதனால் பார்த்துடலாம். இந்த 3 நாளில் சோழாபுரி அம்மன் உங்களுக்கு எதுவும் செய்யலைன்னா அம்பாலே இல்லைங்க அப்படின்னு நானே ஒத்துக்கிறேன். அம்பாள் வெகு உக்கிரமாக வந்து
யாரெல்லாம் அம்பாவை வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி வீடியோ போட்டிருக்கீங்களோ, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் அம்பாள் சிறப்பாக செய்ய போகிறா. ஏன்னா நீங்கள் செல்வராஜ் அவர்களை பற்றி பேசுகிறதா நினச்சிக்கிட்டு சோலாபுரி அம்மனை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனை தான் நேருக்கு நேர் சந்திங்க. களம் என்பது நேருக்கு நேர் உடையது. வெற்றி தோல்வி என்பது எல்லாருக்கும் சகஜம். எல்லா இடத்துலையுமே அரசியல் எதிரிகள் துரோகிகள் எல்லாருமே நடந்தது தான் அரசியல். அது அரசியல் பாதையை நீங்கள் எங்கேயோ வச்சுக்கோங்க. அதையே மட்டும் எங்கள் கோயில் மேலே திணிக்கிறீங்க, அம்பாள் மேலேயே திணிக்கிறீங்க. அப்போ இந்துக்களுடைய உணர்வுகளை வந்து நீங்கள் வந்து புண்படுத்துறீங்களா? அப்போ வந்து எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த வீடியோ மூலியமாக ஒட்டுமொத்த இந்துக்கள் வழிபடக்கூடிய சோலாபுரி அம்மனை நீங்கள் புண்படுத்துகிறீர்கள். சோலாபுரி அம்மனை புண்படுத்துறது மூலியமா இந்துக்கள் எல்லாம் முட்டாளும், இந்து கோயில்கள் எல்லாம் அடுத்தவங்க வந்து சூனியம் வைக்கிறதுக்கும் அடுத்தவனுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு உண்டான கோயில்னு சொல்கிறீங்களா? எனக்கு புரியல. நீங்கள் டைரெக்டாகவே சொல்லலாம். நீங்கள் வந்து ஓட்டு கேட்கும் போது மட்டும் இந்துக்களோட காலில் போய் ஒவ்வொருத்தர் காலில் விழுறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து சோலாபுரி கோயிலை பற்றி பார்த்தா செய்வன வைக்கிற கோயில் மாதிரி இருக்கா? தோல்வி பயம்னு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம என்ன வேணால் செய்யலாம். அதில் ஒன்று தான் இது. ஆனால் 100% அம்பாள் யார் என காட்டக்கூடிய நேரம் வந்து விட்டது. அம்பாள் காட்டியே தீர்வார். வெயிட் அண்ட் சி. நம்ம எந்த ஒரு அரசியல் கட்சியும் சார்ந்த பதிவு இது கிடையாது. நம்ம அந்த கோவிலில் 2019 இருந்திருக்கோம். இது வரைக்கும் அங்கே சிவபெருமானுக்கு எல்லா விதமான பூஜைகளும் செய்கிறோம். அதில் வந்து பிரதோஷ பூஜையிலேருந்து எல்லாமே சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோவிலுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த வீடியோவே பதிவு பண்ணுறோம். இதில் வந்து நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து ஃபோட்டோவெல்லாம் கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் அந்த வீடியோவில் இருக்கு இல்லையா? அதனால் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று பதிவு பண்ணுறோம். இதை வந்து சட்ட ரீதியாகவே சந்திப்போம். எங்களுக்கு எங்கள் கோவிலும் எங்களுடைய ஆன்மீகமும் எங்களுடைய உணர்வுகளும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம கோர்ட்டில் இனிமேல் சந்திப்போம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர், திருப்பூரிலிருந்து, சோலாபுரி அம்மன் கோவிலிலிருந்து. நன்றி, வணக்கம்.